நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும். நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுதை சந்தோஷமாக கழிக்கணும், சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும், நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும். அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும். அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும். அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு. அந்த அபிராமியோடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான். அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என் உறவுகளே, என் சொந்தங்களே, உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா, என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா, என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா, சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, தண்ட செலவு அதிகமாக வருது, நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது, நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. இது மாதிரி கேள்விக்கு மேலே அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன், ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை. நான் என்னை விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன், இன்றைக்கி என் பிள்ளைங்க பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி பல பிரச்சனைகள். ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அடிமட்டத்தில் நிற்கிறேன், சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பெயர்ச்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட், சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும். எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும், நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும். அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லதே நடக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுதான் கடகராசிக்காரர்களுடைய வேத வாக்கு. கடகராசிக்கு என்றைக்குமே ஒன்றே ஒன்று எல்லார்கிட்டையுமே சொல்லுவாங்க, வீட்டில் உள்ளவங்கள்ட்டே அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா கிட்ட பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா கிட்ட பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பாவே பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ மனசு வச்சா நடக்கும்டா, அம்மா நீ மனசு வச்சா நடக்கும்மா. இந்த வேர்டை சொல்லாத கடகராசிக்காரவங்களே இருக்காது. நீ நினச்சா செய்யலாம், பார்க்கலாம், பாரு, யோசிய, சரி இல்லைன்னா விட்டுடு அப்படின்ட்டு ரொம்ப அப்படி டக்குன்னு தன்னுடைய தாடை அப்படி முகத்தை தொங்க போட்டுப்பாங்க. உடனே அதை கேட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் செய்கிறேன் போ, சரியா செய்கிறேன் போ, உடனடி பர்மிஷன் வாங்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த கடகராசியுடைய சூட்சமம் அது. இன்னிலிருந்து உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும், கெட்ட சக்தி விலகணும்னா உங்கள் மனசில் முதல்ல முடிவு பண்ணுங்க, யார் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், யாருக்கிட்ட எதை சொல்லணும், எந்த விஷயத்தை பிரயோகம் படுத்தணும், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத
கடகராசி இன்னிலிருந்து முடிவெடுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், மதிநுட்பம் உங்களுக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. அந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் சில பேர் பேசும்போது அப்படி அப்டேட்டில் ஒரு பதில் சொல்லுவீங்க, அந்த நிமிஷத்தில் அந்த பதில் வரும். அதுவும் இன்னொன்று, உங்களுக்கு பிடித்தவர்களை பற்றி யாராவது ஒரு குறை சொன்னாலோ, பிடித்தவர்களை பற்றி ஏதாவது ஒரு தவறாக சித்தரித்தாலோ உடனே ஒரு ஆர்கியூமெண்ட்டோட ஒரு பதில் வரும், வாயை அடைக்கிற மாதிரி. அவங்களால திருப்பி பேச முடியாது. இப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவர்கள், மற்றவர்களுக்காக போராடக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்ட கடகராசி வீட்டில் ஒரு கெட்ட தெய்வம் இருக்குமா, கெட்ட சக்தி இருக்குமா? அப்படி இருக்குதுன்னா முதல்ல கடகராசிக்காரர்களோட பிடிவாதமாக தான் இருக்கும். அதனால் சில விஷயங்களை பிடிவாதத்தை தவிர்த்துருங்க. யாரோ ஒருத்தவங்களால ஒரு காரியம் நடக்கணும், அதை முதல்ல ஸ்கெட்ச் போடுங்க. நம்மளால் ஒரு காரியம் நடக்க முடியலன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க நினச்சா அது நடக்கும். அவங்கள கொஞ்சம் தாஜா பண்ணணும், அவ்வளவுதான். கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போல்லாம் ஐஸ் வைக்கணும், சோப்பு போடணும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பிளானை நீங்கள் கடகராசி போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அப்போ கெட்ட சக்திகள் நீங்கள் நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அப்போ உங்கள் மனசில் வீட்டில் கெட்ட சக்தி இல்லைன்னு முடிவாயிடும். இருந்தும் அந்த கெட்ட சக்தி இருக்குங்க, என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்கள் வீட்டு வாசலில் திங்கட்கிழமைக்கு காலையில் உங்கள் வீட்டு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க. ரொம்ப சிம்பிள். நல்ல தேங்காய் ஒன்று வாங்கி உங்கள் வீட்டு சாமி ரூமில் வைங்க. அந்த சாமி ரூமில் வச்சுட்டு அந்த தேங்காவுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைங்க, ஒரு பூ வைங்க, சாமி கும்பிடுங்க, எல்லா தீபாராதனை எல்லாம் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டை சாயரைச்ச நேரத்தில் நல்லா பெருக்கிட்டு சுத்தம்லாம் பண்ணி வச்சுருவோம் இல்லையா? திங்கட்கிழமை காலையில் எழுந்த உடனே வீட்டில் இந்த தீர்த்தப்பொடின்னு இருக்கும், அந்த தீர்த்தப்பொடி வாங்கி வீடு முழுக்க தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து விட்டுட்டு சாமி பூஜை பண்ணுங்கள். சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பச்சை கற்பூரம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதையும் வாங்கி வச்சிங்க, இந்த தேங்காய் வாங்கி வச்சிங்க. இந்த சந்திரனுக்கு திங்கட்கிழமையில் பால் அபிஷேகம், உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்கும், அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். குறைந்தபட்சம் நீங்கள் கடகராசிக்காரர்கள் மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமையில் செய்கிறது விசேஷம். தொடர்ந்து திங்கட்கிழமை செய்யணும். ஒரு எத்தனை வாரம்? 11 வாரம் செய்யணும். 11 வீக்ஸ். உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகிடும். அதே மாதிரி இந்த பௌர்ணமி ஒரு 11 பௌர்ணமி செய்யணும். சந்திரனுக்கு பாலாபிஷேகம். திங்கட்கிழமை 11 திங்கட்கிழமை பாலாபிஷேகம். அதே மாதிரி பௌர்ணமி பாலாபிஷேகம் சந்திரனுக்கு செய்யணும். சாமி நவகிரகத்தில் இருக்கும் சந்திரன், இதை அவசியம் செய்யுங்க. அதுமாரி உங்கள் ஊர் சிவாலயத்தில் கொஞ்சம் பால் வாங்கி கொடுங்க. திங்கட்கிழமையில் பௌர்ணமியில் பால். இந்த பால் தான் உங்களுடைய பெரும் கவலைகளை, வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகளை விளக்கும். அந்த பால் அபிஷேகத்தை பண்ணி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்கு. அதை ஒரு பக்கெட்டு தண்ணியில் கலந்து கொஞ்சம் தெளித்து விடுங்க வீடு முழுக்க. சுவாமிக்கு பண்ண அபிஷேகத்தை, அந்த தீர்த்தத்தை நடைபாதையில் தெளிக்கக்கூடாது. ரொம்ப நோட் திஸ் பாயிண்ட். நடைபாதையில் தெளிக்கக்கூடாது, செவறுகளில் லைட்டாக தெளித்து விடுங்க. நம்மளுடைய வீட்டு ஓரங்களில் லைட்டாக தெளித்து விடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் தண்ணி நிறையா கலக்க சொல்லிட்டேன். இதை கண்டிப்பாக செய்யுங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிற 8 மூலை இருக்கும் வீட்டில். ஈசான மூலை, நிருதி, வாயு, இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள்னு பேர். அந்த 8 மூளைக்கு கொஞ்சம் சாதம் வடித்து ஒரு சின்ன ஒரு 1/4 கிலோ சாதம் வடிச்சுக்கிங்க. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு, இது பௌர்ணமி செய்யலாம், இல்லை திங்கட்கிழமையில் செய்யலாம், எதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி செய்யுங்க. இது ஒரு தடவை செஞ்சால் போதும். அதாவது பார்த்திங்கன்னா இதை பௌர்ணமியில் செய்யலாம், இல்லை திங்கட்கிழமையில், ஏதாவது 1 டே பிளான் பண்ணிங்க. ஆனால் 11 வாரம் இல்லை 11 பௌர்ணமி கொஞ்சம் சாதத்தை வடித்து இந்த
சாதத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலந்து அதை 8 மூளைக்கும் துளி துளி போடுங்க, ரொம்பலாம் நிறைய போடாதீங்க. இதை மட்டும் கடகராசிக்காரர்கள் போங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தியே வராது. இது முதல் செய்தி, இது ஃபஸ்ட்டு. இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, காலையில் தேங்காய் வச்சோம் இல்லையா சாமி ரூமில், அது மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வச்சு இன்றைக்கி ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி வீட்டு வாசலில் ஒரு 3 டைம்ஸ் இப்படி 3 டைம்ஸ் சுற்றி வீட்டு வாசலில் போட்டு உடைங்க. சூரக்கான்னு பேர். இதை மட்டும் செய்யுங்க கடகராசிக்காரர்கள். உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகிடும். சாமி, நான் எங்கள் வீட்டு வாசலில் உடைக்க முடியாது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், என்ன பண்ணலாம்? அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு தெருவில் முச்சந்தின்னு இருக்கும், அங்கே போட்டு உடைக்கலாம். இல்லையா வெறும் தேங்காவை சுற்றி எடுத்துன்னு வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் சூடத்தை ஏற்றி பிள்ளையார் கோயில் வாசலில் உடைக்கலாம். நல்லா புரியுது நான் பேசுகிறது? பிள்ளையார் கோயிலோ எந்த கோயிலையோ உடைக்க முடியாதவர்கள் இதை நல்லா தெரிஞ்சுங்க. உடைக்க முடியாதவர்கள் கோயிலில் உடைங்க, பிரச்சனையே கிடையாது. இல்லை முச்சந்தியில் உடைங்க. ஆனால் கண்டிப்பாக திங்கக்கிழமை தேங்காய் உடைங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட சக்திகளும் விலகும். சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை திங்கக்கிழமை அன்றைக்கி சொல்லுங்கள். அதேமாரி பௌர்ணமி 108 தடவை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகும். உங்கள் வீட்டில் தர்ம யுத்தங்கள்லாம் விலகி தர்மம் ஜெயிக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும், எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாமல் செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க, நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள், ஒரு பத்தி, சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே. இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகளை. அதை சுத்தமாக தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி, கடுமையாக எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம்? என்னோடய தொழிலில் பெரிய லாஸ், என் குடும்பத்தில் பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில்
பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல, சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்பான். உங்கள் வீட்டு வாசலில் செய்யுங்கோ, அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில் வந்துடும். நல்லது நடக்கும். நம்புங்க. இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது. இந்த பதிவை கேட்குறவங்க, இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி, அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.